பலூன் விளையாட்டு வந்து தொடர்ந்து வந்து விளையாடிட்டே இருக்காங்க. அப்போ காவேரி விஜயும் கூப்பிடுறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து விளையாடிட்டாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேருமே ஒருத்தர் வந்து பாடி வந்து டச் ஆகுது 2 பேருதுமே. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து காவேரி வந்து முட்டி முட்டி என்ன பண்ணுறாங்க, நம்ம விஜய்க்கு வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அது விஜய் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. உடனே எல்லாருமே இங்கே பார்த்து அப்படியே ஷை ஆகுறாங்க. உடனே விஜய் வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. 2 பேருமே வந்து அப்படியே ஒருத்தர் வந்து அப்படியே மாற்றி மாற்றி வந்து கிஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி 2 பேர் ரொம்ப வந்து டச் ஆகிற மாதிரியும் அந்த மாதிரி பால் எடுத்து வந்து போடுறாங்க. 2 பேருமே பயங்கரமாக ரொமான்டிக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்து தாத்தா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் விஜய் வந்து செமைய டென்ஷனாரு, இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, லாஸ்ட் கப்பலாக வந்து கூப்பிடுறாங்க மகாவையும் சூர்யாவையும். அப்போ மகாவும் சூர்யாவும் வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக டச் பண்ணுற மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி வந்து சூர்யா என்ன பண்ணுறாரு, மகாவுக்கு வந்து மாறி மாறி கிஸ் பண்ணிடுறாரு. அதனால் வந்து இதெல்லாம் பார்க்குறது வந்து சித்ரா என்ன பண்ணுறாங்க, செமைய டென்ஷன் ஆகி, பார்த்தீங்களாக்கா சூர்யா வந்து எப்படிலாம் கிஸ் பண்ணுறான், அது இவ்வளோ பேர் முன்னாடி அப்படியே ஃபுல்லாக முத்தம் கொடுத்துட்டாக்கா வந்து மகாக்கு அப்படி சொல்லும் போதே ஐயோ இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ராஜலக்ஷ்மி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து சூர்யா மாறி மாறி கிஸ் பண்ணோன்னே மகாக்கு வெக்கம் தாங்கவே முடியல. அவங்க தன்னை அறியாமல் அவ்வளோ வெக்கப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. அடுத்து அந்த ரவுண்டும் முடிஞ்சிடுது. கடைசியில் வந்து யார் வந்து வின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஸ்கோர் போர்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. யார் முன்ன பின்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஸ்கோர் வாங்கியிருக்காங்க. நம்ம மகாவும் வந்து அதே மாதிரி சூர்யா, அதுக்கப்புறம் வந்து காவேரியும் நம்ம விஜயும் இதை பார்த்துட்டு வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க, இவங்க ஜெயிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா என்ன பண்ண, ராஜலட்சுமி மேலும் மேலும் ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. அக்கா பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் சூர்யா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே மாறிடுவான், உங்ககிட்ட கொடுத்த சத்தியத்தை அவன் மறந்துடுவான் அப்படின்லாம் சொல்லி விடுறாங்க. அதனால் ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. சூர்யா கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன சூர்யா அவன் மனசில் நினச்சிட்டு இருக்க, இப்படி பண்ணிகிட்டு இருக்க, அவன் கூட சேர்ந்து அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்க, இதெல்லாம் நல்லாவே இல்லை, பார்க்கறது கூட இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க பேர் வந்து இவ்வளோ பேர் முன்னாடி நீ வந்து அவளுக்கு முத்தம் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அம்மா என்னம்மா பேசுகிறீங்க இதெல்லாம், அப்போல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அங்கே வந்து தன்னை அறியாமல் வந்து அந்த மாதிரி நடந்துருச்சுமா, அந்த ரவுண்ட் அப்படிமா, அதெல்லாம் தெரியாதுடா, நீ பண்ணது தப்பு தான், ஆனால் என்கிட்ட கொடுத்த சத்தியத்தை மீறி நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, உன்னை நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சின்னு போயிடுறாங்க. இதனால் சூர்யா வந்து ரொம்ப தவிக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். இந்த சூழ்நிலை கரெக்டாக வந்து மகா வந்து சூர்யா கிட்டே பேசுகிறாங்க, எனக்கு வந்து இந்த ரவுண்டில் ஜெயிக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லைங்க, நீங்கள் எனக்கு கிஸ் பண்ணிங்க பாருங்க, இந்த முத்தங்களே போதுங்க என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நான் இதுக்கப்புறம் இந்த போட்டியில் கலந்துக்க மாட்டேன், நான் விலக போகிறேன் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க மகா. என்னங்க சொல்கிறீங்க, ஆமாம் நான் விலக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கேயும் வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு விஜய், இந்த போட்டியில் இதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணவே மாட்டேன், இதெல்லாம் சுத்தமாக சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறதுன்னு காவேரியும் மகாவும் தவிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து தாத்தா கிட்ட 2 பேர்கிட்ட சொல்கிறாங்க. அவங்க 2 பேருமே வந்து இதுக்கு நான் ஒரு வழி பண்ணுறேன், நீங்கள் அமைதியாக இருங்கம்மா, சந்தோஷமாக இருங்க, எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. தாத்தாங்க 2 பேருமே வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. 2 பேருமே காணா போயிடுறாங்க. எல்லாருமே யோசிக்கிறாங்க, எங்கே போயிட்டாங்க 2 பேருமே சொல்லிட்டு தேடுறாங்க. அப்போ வந்து சூர்யா வந்து ஐயோ தாத்தாக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லையே, எங்கே போடான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. அதே மாதிரி விஜய் வந்து தாத்தா எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு பாட்டி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. பார்த்தா 2 பேருமே அதுக்கப்புறமா வந்து காணா போயிட்டு கிடைக்கிறாங்க. அப்போ ஏன் தாத்தா இப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் ஏன்ப்பா நாங்கள் இருக்கணும், அதுக்கு தான்ப்பா ஊருக்கு போகிறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம், எதுக்குப்பா நீயும் விளைக்கிற, நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவோட தாத்தா வந்து சொல்கிறாரு. சூர்யா கிட்ட, நீ வந்து இன்வானேஷனோட விளையாடவே மாட்டேங்கிறப்பா, தாத்தாவோட ப்ரெஸ்டேஜ் பற்றி ஒரு கவலையே இல்லை, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பெட்டு கட்டியிருக்கேன், அது கூட உனக்கு கவலை கிடையாது, உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட முடிவு தானேப்பா முக்கியம், நான் உடம்பு இல்லாதவன், நான் எப்படி போனால் உனக்கு என்னப்பா அப்படின்னு நம்மளாம் சொல்லிடுறாரு. அதனால் சூர்யா வெறும் சரிங்க தாத்தா, கண்டிப்பாக இந்த போட்டியில் நான் கலந்துக்கிறேன், நல்லபடி பண்ணுற போதுமா அப்படின்றாங்க. இங்கே பாருப்பா, அது மட்டும் கிடையாது, இந்த போட்டியில் நீ ஜெயிக்கணும்னு சூர்யா ஓகே சொல்கிறாரு. அதே மாதிரி விஜயும் அவங்க தாத்தா கிட்ட ஓகே சொல்லி, நான் கண்டிப்பாக நல்லா விளையாடி இதில் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சூர்யா விஜய் வந்து ஜெயிக்கிறதுக்காக வந்து களை இறங்குறாங்க. இங்கே சந்தோஷமாக இருக்காங்க தாத்தாங்க. அதுக்கப்புறம் மகா வந்து நம்ம காவேரி எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இது முடியுது.